இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். ஆண்டவரை பாடி துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதம். ஆமேன். இந்த மாதம் ஒரு சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுகிற மாதம். ஏன் தெரியுமா? நம்ம கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தி அறிவிக்கிற மாதம். ஆமேன். ஜனங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும், இயேசு ராஜா இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார் என்று. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதத்தை தேவன் காண நமக்கு தந்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம். இந்த மாதம் அவர் பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அநாதியாய் இருக்கிறவர், அநாதி தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து வந்தவர் மாத்திரமல்ல, அவர் அநாதியாய், அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்பையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமேன். அவருடைய நித்திய புயங்கள் நம்முடைய ஆதாரம். ஆமேன். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் என்னன்னா அந்த இயேசு தான், அந்த இயேசு கிறிஸ்து தான். ஆமேன். ஹல்லேலூயா. அவராலே அன்றி நமக்கு வேற ஒன்றுமே இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமுமாய் அவர் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்க, அவரை கிறிஸ்துவை இரட்சகராய் தெரிந்து கொள்ள, அவருடைய பிள்ளைகளாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்திருப்பது ஒரு மிக பெரிய பாக்கியம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாட்களை எதிர்பார்த்திருக்கிறது, எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆமாம். அக்டோபர் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்காக என்ன செஞ்சுருவாங்க, ஆயத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, லைட்ஸ் போடுகிறத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த உங்களுடைய ப்ரிப்ரேஷன் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அநேக காரியங்களை செய்கிறார்கள். நான் இதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என் மைண்டில் ஒரு தாட் வந்துச்சு. ஆமேன். இந்த கிறிஸ்து பிறந்து விட்டார், ஆனால் அந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஜனங்கள் எதிர்பார்த்து இந்த மாதத்தை, அந்த நாளை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அவங்களுடைய என்ன காரியம் என்னன்னாக்கா, ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் இருக்கணும், நிறைய பார்ட்டிஸ் இருக்கணும். ஆமாம். அங்கங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல கிறிஸ்மஸ் பார்ட்டி, சர்ச்சில் கேரல்ஸுங்கிற பேரில் ஒரு செலிப்ரேஷன். ஆமாம். வீடுகளில் கூடுகிறது, நண்பர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, இப்படி நிறைய காரியங்களை என்ன செய்கிறாங்க, அவங்க போடுறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய காரியங்கள் எங்கேயோ திசை திரும்பி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்ம கிறிஸ்மஸை, ஒரு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம், எப்படி கொண்டாடுகிறோம் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலையும் நான் அதை குறித்து பேச தேவன் எனக்கு இருதயத்தில் ஏவினபடியா நாம் அதை குறித்து தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் கிறிஸ்மஸை, கிறிஸ்துவின் பிறந்த நாளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? அதை பார்க்கிலும் முதலாவது கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறப்பார் என்றும், அவர் ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாக்கப்படுவார் என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாய், தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் அது சொல்லப்பட்டாயிற்று. அப்போ யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய பிறப்பை, அவருடைய பிறந்த நாளை, அவருடைய நாளை காண எவ்வளவு வாஞ்சையாக இருந்தார்கள் என்று நாம் தியானிப்போமானால், அதில் இருந்து இன்றைக்குள்ள காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்த பொழுது அவர் சீஷர்களுக்கு எல்லாத்துக்கும் சொன்னார், நான் வந்துட்டேன், நான் இப்போ திரும்பவும் என் பிதாவினிடத்தில் நான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கென்று நான் ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி நான் திரும்பவும் நான் என்ன செய்ய போகிறேன், நான் வரப்போகிறேன், வந்து உங்களை நான் என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன். முதலாவது அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததனுடைய அடையாளம் எதற்காக?
எதற்காக அவர் கடந்து வந்தார் என்றால், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, இரத்தம் சிந்துவதற்காக, மீட்டெடுப்பதற்காக அவர் கடந்து வந்தார். அவர் அப்படி வர வேண்டும் என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டாயிற்று. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே அவர் உன் குதின்காலை என்ன செய்வார், நீ நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று என்ன செய்யாயிட்டு சொல்லப்பட்டாகிவிட்டது. ஆமேன். அவருடைய வருகையை ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆமேன். அவர் எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் அவர் வருவார் என்ற ஒரு நிச்சயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, அன்றைக்கு வாழ்ந்த எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இயேசு வருவார் என்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆமேன். அதை யாருமே என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. ஆமாம். ஆனால் அவங்க நினைச்சாங்க நம்மளை விடுவிக்கிறதற்கு இயேசு வருவார். எதை விடுவிக்கிறதுக்கு வருவார்? ஒரு ராஜாவுடைய கரத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு அல்ல, பாவ பிடியிலிருந்து, அந்தகார பிடியிலிருந்து, பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க வருவார் என்கிற ஒரு தெளிவு அவர்களுக்குள்ளே இல்லாமல் போயிற்று. அவங்க அந்த சிந்தனையிலே அவங்களை எதிர்பார்த்திருப்பார்களானால் இந்த கிறிஸ்துவை அவர்கள் அடையாளம் கண்டிருக்க முடியும். ஆனால் அவங்க அந்த கோணத்திலே அவர்கள் கிறிஸ்துவை எதிர்பார்க்காததுனாலே அவங்களால கிறிஸ்துவை என்ன செய்ய முடியல, அடையாளம் காண முடியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்து பிறக்கிறார் என்று எல்லாரும் கொண்டாடினாலும் கிறிஸ்து எதற்காக வந்தார் என்கிற அடையாளத்தை ஜனங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. உண்மையான சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாததுனால தான் இந்த கிறிஸ்துவின் நாளை அவர்கள் வித்தியாசமாக என்ன செய்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைன்னா உலகத்தை பொறுத்த வரையில் என்னது தான், ஃபன் தான், செலிப்ரேஷன் தான், பார்ட்டிஸ் தான், கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்கிறது. சுற்றுலா போகிறது, நேரம் ஜனங்களோட செலவிடுகிறது, குடிக்கிறது, சாப்பிடுகிறது தான் கிறிஸ்துவின் நாள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. ஆமேன், ஆமேன். இப்போ நாம் எப்படி இந்த கிறிஸ்துவின் நாளை நாம் எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம்? நாம் முதலாவது கிறிஸ்து வந்தாகிவிட்டது, இனி இரண்டாவது கிறிஸ்து வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவருடைய நாளை நாம் எப்படி காத்திருக்கிறோம்? பார்க்கிறதற்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த கிறிஸ்து பிறந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது போல நாம் இருக்க மனதாக இருக்கிறோமா? கிறிஸ்துவை எப்படி நாம் காண நாம் ஆசையாக இருக்கிறோம்? ஆமேன். மத்தேயு 24 அதிகாரம் 42, 43, 44 நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 43வது வசனம், திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறியீர்களா? 44வது வசனத்தில், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்போ ஆண்டவர் நினையாத வேளையில் வருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்த்த நாளிகையிலே அவர் வெளிப்படவில்லை. இந்த கிறிஸ்து பிறந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் திட்டமாய் நினைத்த நாட்களில் அவர் வெளிப்படவில்லை. அவங்களுக்கு தெரியும் நிச்சயமாய் அவருக்கு ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் உருவெடுப்பார் என்று. அதற்காக அநேக யூத பெண்கள், இஸ்ரவேலில் இருக்கிற அநேக பெண்கள் கன்னியாஸ்திரிகளாய் இருந்தார்கள், எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த கிறிஸ்து என்னுடைய வயிற்றில் பிறக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் காத்திருந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் தான் வருவாருங்கன்னு தெரிஞ்சிருந்தா எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் என்ன செஞ்சுருப்பாங்க, மேரேஜ் பண்ணி அவங்க செட்டில் ஆகியிருந்திருப்பாங்க. எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் வயதான மட்டும் அவங்க இருந்து மரித்து இருக்கிறார்கள். ஆமென். எத்தனையோ பேருடைய நம்பிக்கை அவமாய் போயிருக்கிறது. ஏன் தெரியுமா? கிறிஸ்து வருவார், ஆனால் எப்போ வருவார்னு அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ரெண்டாவது வருகையில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமென், நான் சீக்கிரமாய் வருவேன், ஆனால் எப்போ வருவேன்னு சொல்லலை. அதை பிதாவை தவிர வேற ஒருவனும் அறியான், நானே அதை அறியலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் அதை அறியார்கள், வேற யாரும் அதை அறிய முடியாது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆமாம். ஆனால் அது நான் வரக்கூடிய காலங்கள் என்னென்ன சம்பவிக்கும், அதனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை அவர் நமக்கு தெளிவாய் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்போ அவ்வளவு தெளிவான காரியத்தை இந்த கிறிஸ்து இயேசு நமக்கென்று அவர் சொல்லியிருக்கும் பொழுது, நாம் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை, கிறிஸ்து திரும்ப வரப்போகிற நாளை எப்படி நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த முதலாவது கிறிஸ்துவனுடைய வருகையை ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்ததினால் அவர்கள் அவரை, கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள் என்று இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நம்மளுடைய எதிர்பார்ப்பு எந்த விதத்தில் இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், யார் யார் எப்படி எப்படி எதிர்பார்த்தாங்க, என்ன நிலைமையில் இருந்தாங்க, அந்த நிலைமையில இருந்து பார்த்ததுனால அவங்க அந்த கிறிஸ்துவை அவர்கள் கண்டு கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆமென், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வருமுன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. 19வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. ஆமென். அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆமாம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறது, யோசேப்பை குறித்து நான் பேச விருப்பப்படுகிறேன். அன்றைக்கு யூதர்கள் அநேகர் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இருந்தார்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். ஆமென். தெய்வத்தை அறிந்த ஜனங்கள் எவ்வளவோ ஜனங்கள் அந்த தேசத்தில் அவர்கள் வசித்திருந்தார்கள். ஆனால் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுது தெரியுமா? யோசேப்பு நீதிமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவன் அந்த காலத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னா, ஒரு நீதிமானாய் அவன் இருந்தான். ஆமென். வேத பாரகர்கள் இருந்தார்கள், வேத பாரகர்களுடைய சந்ததியிலே தேவன் பிறக்கவில்லை. ஆமென். வேதத்தை அறிந்து கற்று தேர்ந்தவர்களுடைய சந்ததியிலே தேவன் பிறக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இவன் வேதத்தை அறிஞ்சதுனால தான் இவன் நீதிமான், அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். வேதத்தை அறியாம கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் ரொம்ப அரிது. ஆமென். வேதத்தை அறிந்தவன் தான், ஆனால் வேதத்தை அறிந்தவர்களுக்குள்ளே நீதிமானாய் இருப்பது மிகவும் கடினம். ஆமென். இந்த காலத்திலையும் நான் சொல்றது என்னன்னா, யார் நீதிமானாய் இருக்க விருப்பப்படுகிறார்களோ, நீதிமானாய் இருக்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய வருகைக்காக காத்திருப்பார்கள், அவர்கள் தேவனுடைய வருகையை கண்டு கொள்ளுவார்கள். ஆமென். இந்த யோசேப்பு அந்த இயேசுவினுடைய வருகைக்காக அவன் காத்திருந்தான் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நீதிமானாய் இருந்தா அந்த இயேசு தமிழிடத்தில் வருகிறதை ஒரு மனிதனால் உணர முடியும். ஆமென். நீதிமானை தேடி ஆண்டவர் நிச்சயமாய் வருவார்.
ஒரு வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவர் வந்தது பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான். ஆனால் நீதிமானை இருக்கிறவனை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். நீதிமானை ஒருபோதும் அவர் ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல. ஆமென். நீதிமானை கனப்படுத்துகிறதற்கு தேவன் உண்மை உள்ளவர். தன்னுடைய காரியத்தை பாவிகளை கொண்டல்ல, நீதிமான்களை கொண்டுதான் அவர் நிலைநாட்ட அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். தன்னுடைய காரியத்தை ஒரு விபச்சார ஸ்திரீயின் மூலமாய் அவர் நிறைவேற்ற விருப்பப்படவில்லை. ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் உற்பத்தியாகி இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பை கொண்டு வர தேவன் விருப்பப்பட்டார். அவர் சுத்தமாக்கினால் எல்லாமே சுத்தமாகும். அதற்காக அவர் மாறுதலாய் செய்கிறவர் அல்ல. அவர் நீதியை விரும்புகிற தெய்வம். அவர் நீதியை விரும்புகிற தெய்வம். அப்போ நீதிமானாய் காணப்பட்ட அந்த யோசேப்பு இயேசுவை கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்த பைபிளில் நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீதிமானாய் நடக்க விரும்பினவர்கள் அவரை கண்டு அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீதிமானாய் இந்த காலத்திலையும் வாழாதவர்கள், ஆண்டவர் பிறந்து இத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்குள்ளே நீதி இல்லை. தேவ நீதிக்கு பதிலாக அவருடைய சுய நீதி உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிறதுனாலே அந்த கிறிஸ்துவை அவர்களால் கண்டுகொள்ள, அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த வேத வசனம் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது அவன் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் குமாரன் எப்படிப்பட்டவன்? தாவீது முதல்ல எப்படிப்பட்டவன்? தாவீது கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை எப்பொழுதும் பிரியப்படுத்துகிறவன், கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை கனப்படுத்துகிறவன், கர்த்தருக்கு விரோதமா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினனுக்கு விரோதமா தன்னுடைய கரத்தை நீட்டாதவன், அவருக்கு விரோதமாய் பேச துணியாதவன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பவும் தன்னுடைய முதலிடமாய் நிறுத்தி இருந்தவன் தாவீது ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக நான் நிறுத்தி இருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படாதிருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வாசஸ்தலத்தையே எப்பொழுதும் விரும்பினவன், அவர் கட்டளையிட்ட காரியங்களை எல்லாம் நிறைவேற்றினவன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் பாவம் செய்தது உண்மைதான். பத்சேபாவிடத்தில் அவன் பாவம் செய்தது உண்மைதான். தன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றினது உண்மைதான். துணிகரமாய் காரியம் செய்தது உண்மைதான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் பேசின பொழுது மனம் உடைந்து அழுது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்ட நல்ல ஒரு மனுஷன் தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு அவன் பிரியமானவனாய் மாறினான்னா, அவன் தன்னுடைய குற்றங்களை ஒருத்தன் வந்து சொல்லும் பொழுது தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய மேன்மையை வைத்து அதை தள்ளிவிடாதபடிக்கு, உதாசீனப்படுத்தி விடாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி தன்னுடைய தவறை ஒப்பு கொண்டவன் தான் தாவீது. அதனால தான் கர்த்தருக்கு அவன் பிரியமானவனாய் அவன் மாறினான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் அவன் ராஜ்யபாரத்தை உறுதிப்படுத்தணும்னு நினைச்சார்னா, அவன் கர்த்தரை எப்போதும் கனப்படுத்தினான். தேவாலயத்தை அவன் அதிகமாய் விரும்பினான். தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை தான் வசிக்கிற அரண்மனையை காட்டிலும் அது மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். தேவன் மேலே அவ்வளவு பற்று உள்ளவன். அதனால தான் தாவீதை தேவன் விருப்பப்பட்டான். அப்போ ஒரு மனுஷன் தாவீதனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும். ஆமென். மனிதனுக்கு பிரியமானவனாய் வாழணும்னு நினைச்சோன்னா தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியாது. ஆமாம், வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தணும்னா நம்ம மனுஷன் என்ன செய்ய முடியாது? பிரியமே படுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமாம், ஜனங்கள் சொல்லுவாங்க, இவருக்கு வந்து என்னை பற்றி தெரியல, என் வேல்யூ தெரியல, என் காரியம் தெரியல. ஆமாம், எங்களுக்கு என்னை ப்ளீஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நோ, கர்த்தரை ஒரு மனுஷன் ப்ளீஸ் பண்ணணும்னா மனுஷனை என்ன செய்ய முடியாது? ப்ளீஸ் பண்ண முடியாது. இது என் அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட உண்மை, அநேக பரிசுத்த வான்களிடத்தில் கற்றுக்கொண்ட உண்மை. ஆமென். அநேக பரிசுத்த வான்களிடத்தில் பக்கத்தில் நம்ம சேர முடியாது. ஏன் தெரியுமா?
அவங்க மனிதனை உண்மையாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க இது பண்ண மாட்டாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, தயவாக நடந்து கொள்ளுவாங்க. ஆனால் ப்ளீஸ் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, இது பண்ணவே மாட்டாங்க. ஆமென். நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, பிரதர் அப்பாத்துரை அங்கிள், அவங்களோட நெருங்கி பழக தேவன் எங்களுக்கு அநேக உதவிகளை செய்தார், அநேக காரியங்களை செய்தார், கற்றுக் கொடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். நான் கடந்த வாரத்தில் தற்செயமாக என்னுடைய ஃபோனில் இருக்கிற மெமரிஸை, அந்த வாய்ஸ் மெமோவில் போய் அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க என்னோடு கூட பேசின காரியங்கள், எங்களுக்காக ஜெபித்த காரியங்களை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு கேட்டு என் இருதயம் பூரித்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மெய்யான ஒரு தேவ மனிதனுடைய காரியங்களிலிருந்து தேவன் எப்படியெல்லாம் என்னென்ன ஊழியக்காரர்களை கொண்டு நம்மை நடத்தினார், நம்முடைய காரியங்களை தேவன் உறுதிப்படுத்தினார் என்பதை தியானிக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவங்க எனக்கு ஜெபிக்கும் பொழுது அவங்க தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனுக்கும் நீ என்ன செய்ய மாட்ட, பிரியப்படுத்த இது இடம் கொடுக்க மாட்டேன், பிரியப்படுத்த மாட்டேன். எந்த மனுஷன் உனக்கு எதிராக எழும்பினாலும் உன் மேலே கைப்பட கர்த்தர் உன்னை அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவர்கள் சொன்ன காரியங்களை கேட்கும் பொழுது அதை நானே மறந்துட்டேன். ஆனால் அந்த வாய்ஸ் மேவில் திடீர்னு அதை ஒன்றுனா பார்க்கும் பொழுது, அந்த காரியத்தை கேட்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த நாட்களெல்லாம் நடந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இன்றைக்கு இந்த சபையில் நான் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு கூட்ட ஜனத்தோடு நான் நின்று இருந்திருக்கலாம். ஆனால் ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறது நம்மளுடைய ஊழியமாக இருக்கக்கூடாது, தேவனை பிரியப்படுத்துகிறது மாத்திரம்தான் ஊழியமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, நன்மையும் தீமையும் வைக்க வேண்டியது ஜனங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஜனங்கள் எதை எதை தெரிந்து கொள்வதோ அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதின் குமாரனாய் ஒரு யோசேப்பு இருப்பானால் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்தபடியால் தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டார், தேவன் அவனுக்கு வெளிப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சித்தம் கேட்டு நடக்கிறவன் தான் தாவீது. இந்த தண்டை நான் தொடரலாமா, பிடித்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவன் தான் தாவீது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்தபடியால் அவன் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறினான். இந்த யோசேப்பும் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படியே நடக்கிறதுல அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவதூதர்கள் அவனுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்தான். ஒன்றிலும் அவன் சந்தேகப்படவில்லை. அவன் ஒன்றிலும் என்ன செய்யலை, சந்தேகப்படலை. ஆமாம், அவன் நினச்சான் நான் நீதிமான, அந்த பொண்ணை நம்ம அவமானப்படுத்திடக்கூடாது, நம்ம ரகசியமாக வேறு ஏதாவது சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், தள்ளிய நினச்சான். தேவதூதன் சொன்ன உடனே அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் என்ன அவமானம் தான் வரட்டுமே, என்ன பிரச்சனை தான் வரட்டுமே, ஆனால் நான் தேவ சித்தம் செய்கிறவனாய் மாறுவேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் அந்த கிறிஸ்துவை அவனால் காண முடிந்தது. யார் யோசேப்பை போல கிறிஸ்துவுக்காக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவமானம் வர்ற மாதிரி இருக்கும், வரட்டுமே, ஆனால் இதில் தேவனுடைய திட்டம் நிறைவேறப் போகிறது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது, தேவனுடைய சந்ததி என்னுடைய சந்ததியிலிருந்து உதிக்கப்பட போகிறது என்று அவன் கீழ்ப்படிந்ததுனால நம்ம வாசிக்கிறோம். தேவதூதன் சொன்ன எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தான். ரெண்டாவது கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமாம், முதலாவது அந்த இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிற. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய உத்தமத்திலே அவன் நீதிமானாய் அவன் நடந்து கொண்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய ஆசை இச்சைகளை எல்லாத்தையும் அடக்கி தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு, தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு யோசேப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யார் தன்னுடைய ஆசை இச்சைகளை அடக்கி தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுவார். தேவன் வெளிப்படுகிறதை முதலாவது அவர்கள் அனுபவிப்பார்கள், அவர்கள் கண்டுகொள்ளுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவதாக மரியாளை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம்.
தாவீதின் வம்சத்தாளாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். ஆமென். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தான். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று அந்த தூதன் அவளுக்கு சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கிருபை பெற்ற மரியாள். ஆமாம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை கண்டுகொள்ள வேண்டுமானால் நாம் கிருபை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். கிருபை பெற்றவர்களாய். யார் இடத்துல கிருபை? மனித கிருபை இல்லை, தேவ கிருபை வேணும். தேவ கிருபை வேணும். ஆமாம், மனித கிருபை நம்மளை ஒன்றும் செய்யாது. ஆமென். நம்மளை அது ஒரு காசுக்கு பிரயோஜனமற்றது. அது இந்த உலகத்துக்குரியது. ஆனால் தேவ கிருபை நம்ம மேலே இருக்குமானால் அந்த கிருபை நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நித்தியத்துக்கு அழைத்து செல்லும். அந்த தேவனிடத்தில் இன்னும் கிட்டி நெருங்கி சேருவதற்கு அது நமக்கு உதவி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், தேவ கிருபை பெற்றவளாய் அவள் இருந்தாள். அந்த வாழ்ந்த அவ்வளவு கன்னிகைகள் மத்தியிலே, அவ்வளவு யூத பெண்கள் மத்தியிலே மரியாள் கிருபை பெற்றவளாய் அவள் வாழ்ந்தாள். ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்னைக்கு இந்த தேசத்தில் எவ்வளோ பெண்கள் இருக்கலாம். நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்லுகிறது, அவர்கள் எல்லார காட்டிலும் நீங்கள் கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்களுக்குள்ளே உங்கள் சிரசின் மேலே ஒரு கிருபையை தேவன் வைத்திருக்க வேண்டும். அதை நீங்கள் எதிர்பார்த்து அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், அதை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்க வேணும். நம்ம நல்ல சம்பாதிச்சு நல்ல ஒரு பேரை நம்ம எடுக்கிறத காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் வேணாம், ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும், உங்கள் கிருபை எனக்கு வேணும். ஆமென். என்னை பார்த்து மற்ற ஸ்திரீகள், மற்ற ஆண்கள் சொல்லணும், இந்த ஸ்திரீ கிருபை பெற்றவள் என்று சொல்லணும். ஆமென். இந்த ஸ்திரீ கிருபை பெற்றவள் என்று சொல்லணும். அந்த கிருபையை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படி நம்ம கேட்போமானால் இயேசுனுடைய 2ஆம் வருகையை நாம் கண்டுகொள்கிற முதல் நபராய் நாம் இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபை இல்லைன்னா அவருடைய 2வது வருகையை நம்மளால் சந்திக்க முடியாது. அந்த கிருபையை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது. மணவாளன் வந்து எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது மணவாளன் வந்து தன்னுடையவர்களை அவர் எடுத்துக்கொண்டு அவர் போனதுக்கு பின்பதாக புலம்பி பிரயோஜனம் இல்லை. சூலமெத்தியாலை போல மணவாளன் வந்து கதவை தட்டுக்கிற நேரம் நம்ம அசதியாக இருந்து விட்டோம், தூங்கி விட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம அவரோடு கூட இருக்க முடியாது. ஆமென். மணவாளன் வருகிற நேரத்தை நம்ம அறிகிறவர்களாக இருக்க வேணும். அதற்காக காத்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிருபை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றால் ஸ்திரீகளுக்குள்ளேனா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல. ஆமாம், உலகத்தில் அநேக ஸ்திரீகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். வேதாகமத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறது. ஆமாம், இப்போ அதெல்லாம் நம்ம பேசினா நமக்கு நேரம் இல்லை. லீதியாளை குறித்து நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். அநேக ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வேணும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாய் அது இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நம்பிக்கை. அதுதான் என்னுடைய விருப்பம். ஆமென். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்மை ஒன்றும் கொண்டு போகாது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிருபையும் வரங்களும் தான் நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த தாளந்துகள் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வரங்கள் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் நம்ம திகழ வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அநேகரை தேற்றுகிற, ஆற்றுகிற, அரவணைக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். எனக்கு இந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கிறப்பவே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னுடைய திருமணத்தில், அந்த திருமணத்தை நடத்தின அப்போஸ்தலர் ரெவரண்ட் ராஜேந்திரன் அவர்கள் ஐயா, எங்கள் 2 பேருக்கும் அநேக ஆசீர்வாதமான காரியங்களையும் புத்திமதிகளையும்
நல்லா சொன்னாங்க. அவரை மாதிரி ஒரு வெட்டிங் வேறு யாரும் நடத்த முடியாது. அதனால தான் எனக்கு அவர் வெட்டிங் எனக்கு அவர் தான் நடத்தணும்னு சொல்லி விருப்பப்பட்டு நாங்கள் அந்த நடத்தினது. அப்போது அவர் சொன்னது, நிஷாவை பார்த்துட்டு அவர் சொன்னார், உத்தம ஸ்திரீகள் உன்னை வாழ்த்துவார்கள், உத்தமம் இல்லாத ஸ்திரீகளோ உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்த்த மாட்டாங்க. இது மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்கும் பொழுது முகமதியர்கள் இருக்கிறாங்க, ஹிந்து ஜனங்கள் இருக்கிறாங்க, மற்ற ஜனங்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த வார்த்தையை அவர் பிரயோகப்படுத்தினார், உபயோகித்தார். இந்த வார்த்தை ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி அநேக ப்ராப்ளம் எங்கள் திருமணத்தில் பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா கேத்தலிக் ப்ரீஸ்ட் நிறைய ஆட்கள் எல்லோரும் இருக்கிறப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் அதை எப்படி சொன்னார்னா சுவிசேஷமாய் சொன்னார், சுவிசேஷமாய் சொன்னார். எங்களுடைய திருமணத்தில் சுவிசேஷமாக சொன்னார். அவர் சொன்னார், உத்தம ஸ்திரீகள் உன்னை வாழ்த்துவார்கள், உத்தமம் இல்லாத ஸ்திரீகள் உன்னை என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்த்த மாட்டாங்க. நீ அதை எதிர்பார்க்காத. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அந்த மண்டபமே அந்த சபை எப்படி இருந்தது, கொஞ்சம் அமைதியாக இருந்தது. இதில் ஏன் நிறைய பேர் திருப்தியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை அப்படின்னா, அநேக திருட்டு ஸ்திரீகள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க. அவர் எங்கள் மேரேஜில் உபயோகப்படுத்தின வார்த்தை அநேக திருட்டு ஸ்திரீகள், வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குது, திருட்டு ஸ்திரீகள் உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால என்ன இல்லை, உங்களுக்கு இதில் திருப்தி இல்லை. இன்னைக்கு நீ மனம் திரும்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக நீ ஏற்றுக்கொள், உன் பாவத்தை அறிக்கையிடு, நீ மனம் திரும்பி இயேசுவை நினைச்சு ஏற்றுக்கொள், அவர் உன் பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து உன்னை நினைச்சுவார். சுவிசேஷத்தை கரெக்டாக தெளிவாக சொல்லிவிட்டு, சொல்ல வேண்டிய காரியத்தை அழகாக சொல்லிவிட்டு அவருக்கு போயிட்டார். அடுத்தாப்பில் ஒரு பெரிய கூட்டமே எழும்பி எங்களெல்லாம் பார்த்து திருட்டு ஸ்திரீன்னு சொல்லிட்டார். எங்களை கூப்பிட்டு நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்டு காரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் சொன்னோம், அவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர், அவ்வளோதான். எங்களை வேணால் திட்டிக்கோங்க, எங்களை நாங்கள் வேணால் சாரி கேட்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா யார் யார் வருத்தப்பட்டாங்களோ அவங்களிடத்துலாம் சாரி கேட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, சில வருடங்களுக்குள்ளாகவே அநேக திருட்டு ஸ்திரீகளை அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் அடையாளம் காண உதவி செய்தார். ஒரு திருட்டு ஸ்திரீ இல்லை, அநேக பெண்களை. அப்போ தான் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் எவ்வளோ தீர்க்கமாய் அந்த காரியத்தை சொல்லிட்டு போனார். 1 2 இல்லை, எத்தனை எத்தனை காரியங்கள் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் எதை சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு அப்படின்னா அது தெளிவாக இருக்கும், அதில் எந்தவித மாற்றமும் என்ன செய்யாது இருக்கு. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல, மனுஷனை போல முகஸ்துதிக்காக பேசுகிறவர் என் ஆண்டவர் அல்ல. இதை நான் வாழ்க்கையில் அனுபவித்ததுனால, அந்த சம்பவத்தை எல்லாம் நான் என் கண் காண பார்த்து காது கேட்டதுனால நான் சொல்கிறேன். நான் அவர் சொன்னதே ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னதே. அப்போ நாம் கிருபை பெற்றவர்களாய் வாழ வேணும். ஆமென். கிருபை பெற்றவர்கள் தேவன் என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கும். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது, இருக்காது. அநேகர் உன்னிடத்தில் வந்து என்ன செய்வார்கள், தஞ்சம் அடைவார்கள், தாகத்தை தீர்த்து கொள்வார்கள், அநேகர் உன்னாலே ஆறுதல் அடைவார்கள் என்கிற வேத வாக்கியம் என்ன செய்தது, அவளாலே நிறைவேறினது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவளால் என்ன, அவளை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றலை, மரியாதை கொண்டு, அவள் வயிற்றில் உருவான தெய்வத்தை கொண்டு அவர் உருவாக்கினார். ஆமென். அதை சிமியோன் சொல்கிறப்ப அழகாக அதை விளக்கி சொல்கிறார். ஆமென். ஆனாலும் உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் என்ன செய்யும், உருவிப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அதனால் அவள் மூலியமாக ரட்சிப்பல்ல, அவள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மரியாள் மாற்றப்பட்டார். அப்படிப்பட்டவர்கள் நாம் இருப்போமானால் தேவனுடைய 2ஆம் வருகையை ரொம்ப எளிதாய் அடையாளம் கண்டு அதை அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். 3வது, ஆமென், ஆமாம், மனிதர்கள் மாத்திரமல்ல. இந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு காலையில் ஒன்றுனா அப்படி தியானிச்சுட்டே இருக்கிறப்ப இந்த வசனத்தை நான் வாசிக்க, மத்திய மார்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதில் போயிடுறாரு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் பொழுது அதுக்கு ஆதாரமாக தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை குறித்து நான் பேசுகிறேன்.
ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆமாம், பகலை ஆள சூரியனும் இரவை ஆள சந்திரனும் நட்சத்திரங்களையும் அவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆனால் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை அந்த நட்சத்திரம் எதிர்பார்த்திருந்தது. அந்த ராஜா வெளிப்படும் பொழுது என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்தணும். அதன் மூலமாக தான் சாஸ்திரிகள் கண்டு கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அந்த நட்சத்திரம் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆமாம், நீங்களும் நானும் ஒரு ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிற ஒரு நட்சத்திரங்களாய் நாமும் மாற வேண்டும். ஆமென். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும், ஆமென், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென். இந்த நட்சத்திரத்தை யோசிச்சு பாருங்க. நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள். இந்த நட்சத்திரம் விண்ணிலை தோன்றினது. என் இயேசு ராஜா இந்த பூமியில் உதித்த பொழுது, அவர் பிறந்த பொழுது இந்த நட்சத்திரம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினது. எல்லா நட்சத்திரங்களைப் போல் அந்த நட்சத்திரம் இல்லை. அந்த நட்சத்திரம் ஒரு விசேஷமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது. அந்த நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டினது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்கே வழிகாட்டினதுன்னா, அரண்மனைக்கு வழிகாட்டலை, தேவன் இருந்த ஸ்தலத்துக்கு நேராய் வழிகாட்டினது. நீதியின் தேவன் இருந்த இடத்துக்கு நேராய் வழிகாட்டினது. அதுதான் இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும், நீதிக்கு நேராய், நேர்மைக்கு நேராய், சத்தியத்துக்கு நேராய் வழி நடத்துகிற நட்சத்திரமாய் அது இருந்தது. அதே போல இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் ஒரு நட்சத்திரமாய் நாம் மாற வேண்டும். ஆமென். நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரமாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது நம்மை கொண்டு ஜனங்கள் இந்த இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நிமித்தம் இந்த இயேசுவை, வரப்போகிற இரட்சகரை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். நம்ம வேதத்தை படி நம்ம நடந்து, வேதத்தை நம்ம சுமந்து, நம்ம பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் நம்ம மாறுவோம்னா, அநேகரை நம்ம பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துவோம். பாதாளத்துக்கு நேராக, நரகத்துக்கு நேராக நம்ம நிச்சய மாட்டோம், வழி நடத்த மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு நட்சத்திரங்களை போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நம்ம மாறணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னால், சாஸ்திரிகள் இதை குறித்து நாம் அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமே, இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதென்னவென்றால், யூதேயா பெத்லகேம் தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு என்ன செய்தார்கள்? திரும்பி போனார்கள். இதை நான் எதுக்கு வாசிக்கிறேன்? எல்லாத்துக்கும் நமக்கு தெரிந்தது தான்.
நான் திரும்ப எதுக்கு வாசிக்கிறேன்னா, அப்போ தான் இந்த மெசேஜில் நானும் உங்களோடு கூட ட்ராவல் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இதை காலையில் பலமுறை நான் வாசித்து தியானித்தாலும் இதை எல்லாரும் வாசித்தாதான் என்னுடைய ஆவியில் நீங்கள் இணைய முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாஸ்திரிகள் யார்? இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறவர்கள். எதையோ ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதற்காக தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய ஞானத்தை செலவிட்டு காரியங்களை செய்கிறவர்கள். அவங்க தான் இந்த சாஸ்திரி. ஆமென். அப்போது இவங்க எதில் ரொம்ப நோக்கமாக இருந்தாங்கன்னா, இவங்க ஏரோது இடத்துல கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போது ஒரு ராஜா பிறக்கிறார், அந்த ராஜாவை நாங்கள் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. யூதருக்கு ராஜா, அவர் ஏரோது ராஜாவின் இடத்துல அவங்க போய் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் ஏரோதே, உங்களுக்கு பையன் பிறந்திருக்கிறானான்னு அவங்க கேட்கல. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆமென். அவர்கள் தேடுகிறார்கள். அவங்களுடைய சாஸ்திரங்களை, அவங்க படித்த காரியங்களை, அவர்கள் ஆராய்ச்சி செய்கிற காரியங்களை என்ன செய்கிறாங்க? தேடுகிறார்கள். அவங்க ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேடுகிற யாவருக்கும் அவர் ஒரு வசனம் சொல்லு, தடவியாகி அவரை தேடி என்ன செய்யுங்க? கண்டுபிடிங்க. ஆமென், ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆமாம், இந்த சாஸ்திரிகள் ஒரு வெளிச்சத்தை கண்டுபிடித்தார்கள், ஒரு பெரிய வெளிச்சத்தை. அவர்கள் இருந்தது என்னவோ ஒரு இருளான உலகத்தில், ஆனால் அவங்க கண்டுபிடிச்சது ஒரு பெரிய வெளிச்சத்தை. ஆமென். என்ன வெளிச்சம்? யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவருடைய வெளிச்சம். அந்த நட்சத்திரத்தினுடைய மகிமை குறித்து அவர்கள் ஏரோது ராஜாவினிடத்தில் விசாரிக்க வரவில்லை. யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவரை குறித்து விசாரிக்கும்படியாய் அவர்கள் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென். நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? ஆமாம், இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்னா, வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கிறோமா? அந்த ஆசீர்வாதத்திற்கு ஊற்றுக்கண்ணாய் இருக்கிற இயேசுவை நம்ம வாசிக்கிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கையில் வைத்திருக்கிற அந்த தெய்வத்தை நம்ம தேடுகிறோமா? இல்லைனா அவர் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம தேடுகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நின்று இருக்கும். ஆமென். ஆனால் அந்த அதிகாரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் நான் தேடுகிறவனாய் அல்ல, அவரை தேடுகிறவனாய், அவரை கண்டுபிடிக்க ஆசை உள்ளவனாக நான் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவங்க தேடி அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்க இது பண்ணதோடு இல்லை, அந்த ராஜாவை பார்க்கணும், அவரை வணங்கணுங்கிற ஒரு ஆசை அவர்களுக்குள்ளே இருந்தது. அந்த தெய்வத்தை நான் ஆராதிக்கணும், அந்த தெய்வத்தை நான் பார்க்கணும், அந்த தெய்வத்தோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கேட்டதோட கண்டுபிடித்ததோட நம்முடைய காலத்தில் இப்படி ஒரு நட்சத்திர விசேஷமாக தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகளை மற்றவர்களுக்கு பரப்புகிறவர்களாய் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை பார்க்கணும்னு அவங்க தேசம் விட்டு தேசம் அவர்கள் கடந்து வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, அந்த தெய்வத்தை பார்த்து அவங்க மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, தங்களுடைய பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். அது எதற்கு அடையாளம்னா, நான் இந்த தெய்வத்துக்கு முன்பதாக எங்களுடைய ஞானம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய காரியங்கள் எல்லாமே குப்பை, ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர் இங்கே பிறந்திருக்கிறார். ஆமென். எங்களுடைய அறிவுக்கு மேலானவர், இந்த உலகத்தின் சிருஷ்டிப்புகளுக்கு மேலானவர் ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார். அவருடைய ஆளுகை கீழே தான் இது எல்லாமே இருக்கிறது. எங்களுடைய ஞானம் அல்ல, எங்களுடைய திறமை அல்ல, எங்களுடைய பொக்கிஷம் அல்ல, நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் அல்ல, எல்லாமே அவைகள் எல்லாமே ஒன்றுக்கும் உதவாது என்பதை தாழ்த்துகிற விதமாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார்.
அப்போ உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, செல்வத்தை நம்பி தன்னுடைய திறமையை நம்பி நிற்கிறத காட்டிலும் இந்த தெய்வத்தை கண்டுகொள்வதற்கு அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தாழ்மையாய் அவரிடத்துல நம்ம சேருவோமானால், அவரை பார்க்கும் பொழுது, அவரை கேள்விப்படும் பொழுது அவருக்கு முன்பதாக நம்மை தரை மட்டுமாய் தாழ்த்தணும், சாஷ்டாங்கமாய் விழணும். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை, எமக்குரியது எல்லாம் உமக்குரியதே என்று அர்ப்பணிக்கக்கூடிய இருதயம் இருக்கிறவர்களுக்குத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களில் எவ்வளவோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத தெய்வம் இந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டதனுடைய காரணம் அவர்கள் தேடினதினாலே. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுகிற எவனும் என்ன செய்கிறான்? கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேடணும், கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடும் பொழுது நாம் அவரை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நம்மளிடத்தில் இருக்கிற எல்லாமே அவருக்குரியது என்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளிடத்தில் வெளிப்படுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது எனக்குரியது, இது எனக்குரியது நம்ம நினச்சோன்னா அவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டுருவோம். ஆமென். நான் சம்பாதிச்ச வீடு, நான் வாங்கின காரு, நான் சம்பாதிச்ச குடும்பம், நான் சம்பாதிச்ச ஜனங்கள் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நீ சம்பாதிச்சதோட நீ இருந்துக்கோன்னு ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் வைக்கிறதுக்கு யார் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளிகள். ஆமென். அனினா சப்ராவில் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் என்னை நடத்துவதற்கு உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசம் இல்லாமல் தங்களுக்கென்று ஒரு பங்கை வஞ்சித்தபடியால் அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. தங்களுக்கென்று, தனக்கென்று, உலகத்துக்கென்று எவன் தனக்காக காரியங்களை செய்கிறானோ, வஞ்சிக்கிறானோ, அவன் கைவிடப்படுகிறவனாக இருப்பான். அவன் தேவனை கண்டுகொள்ள முடியாது. இந்த 2வது வருகையை அவன் நோக்கி காத்திருக்க முடியாது. 2வது வருகையில் அவன் பங்கெடுக்க முடியாது. தேவனுடைய வருகையில் நம்ம பங்கெடுக்க வேண்டுமானா சாஸ்திரிகளைப் போல எல்லாவற்றையும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக மேய்ப்பர்களை குறித்து நாம் பார்க்கலாம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 20வது வசனத்தை வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியை தங்கி ராத்திரிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதனானவர் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே கர்த்தருக்கு தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமேன். இந்த இடத்துல ஆமேன், மந்தையை காக்கிறவர்கள், உத்தரவாதம் உள்ளவர்கள். ஆமேன், ஹல்லேலூயா. உத்தரவாதம் உள்ள உண்மையுள்ள ஜனங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஆமாம், ஒரு வேத பாரகன் வீட்டில் போய் தூதன் தோன்றி அவன் என்ன செய்யலை, சமாதானம் சொல்லி இந்த நற்செய்தியை அறிவிக்கலை. ஒரு எருசலேமில் இருக்கிற தேவ சபையில் போய் தூதன் தோன்றி என்ன செய்யலை. இன்னைக்கு பாருங்கள், தாவீதின் ஊரில் கிறிஸ்துவ இயேசு என்ன செய்திருக்கிறார், ஒரு இரட்சகர் பிறந்திருக்காருன்னா அந்த தேவாலயத்தில் கூடி வந்த எல்லா ஜனங்களும் என்ன வந்திருப்பாங்க. ஏராளமான காணிக்கை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஆமேன். ஆனால் தேவதூதன் அங்கே போய் சொல்லலை. ஆமேன், ஹல்லேலூயா. எங்கே தெரியுமா? ஒரு மேய்ப்பர்கள் கூடியிருந்த இடத்துல. அவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டாலும் ஆமேன், ஆனால் அவர்கள் உத்தரவாதம் உள்ளவர்கள். நாம் உலகத்துக்கு அற்பமாக எண்ணப்படலாம்,
ஆனால் உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் எண்ணப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். உத்தரவாதம் உள்ளவர்களுக்கு தேவனுடைய வருகையை பார்க்க தேவன் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய முதலாவது வருகையை அவர்கள் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம், தாவீதின் ஊரில் இருந்த ஜனங்களுக்கு இல்லாத பாக்கியம். ஆமென். எருசலேம் நகரத்தாரில் இருந்த ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்து உத்தரவாதம் உள்ள ஜனங்களுக்கு தேவன் அந்த கிருபையை வெளிப்படுத்தினார். எவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறானோ, தன் மந்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து உத்தரவாதம் உள்ளவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அது சபையை பீறி போடுகிற ஓனாய குறுக்கு வழியில் வந்து தவறான காரியங்களை பரப்புகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான். ஒருவன் தேவனுடைய சபையை கெடுத்தால் தேவன் சபையை அவனுடைய குடும்பத்தை என்ன செய்வார், கெடுப்பார். வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதை சில வருடங்களுக்கு முன்பதாக நான் என்னை உணர்ந்து சொன்னனும் உணராமல் சொன்னனும், என் தேவன் என் வாயில் கொடுத்த வார்த்தையை நான் அப்படியே சொன்னேன். நான் இன்னைக்கு அதை என் கண்களாலே காண, என் காதுகளாலே கேட்க தேவன் அதை உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்துல பட்சபாதம் என்பதே இல்லை. ஏலியின் குமாரருக்கு நடந்தது போலவே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தாலும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அது நடக்கும். ஆமென். அதை தான் நான் சொல்லுவேன். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், பேசுகிற என்னையும் வெட்டும், கேட்குற உங்களையும் என்ன செய்யும், அது வெட்டும். அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ மந்தையை மேய்க்கிற அந்த உண்மை உள்ள உத்தரவாதம் உள்ள அந்த மேய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த ஜனங்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் சந்தோஷமாய் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள், முன்னிலையில் கிடத்திருக்கிற பிள்ளையை அவங்க என்ன செஞ்சாங்க, பாடி அவங்க அவங்க அந்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட்டு வணங்கி அந்த சங்கதிகளை எல்லாம் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சங்கதிகளை என்ன செய்தார்கள், பிரசித்தம் பண்ணினார்கள். நம்ம தேவ செய்தியை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சொல்ல காரியங்களை அடக்கி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அடக்கி வைக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு சொல்லப்பட்ட காரியங்களை நம்ம என்ன செய்யணும், சொல்லுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்துகிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும். இதே காரியத்தை ஒரு வேத பாரகன் வீட்டில் போய் சொல்லியிருந்தா நான் நினச்சேன், அவன் ஒரு பெரிய மகா பெரிய சபைக்கே சொல்லியிருப்பானே, ஒரு ராஜாவுக்கு சொல்லியிருந்தா அதை அவன் ஒரு தேசத்துக்கே சொல்லியிருப்பானே அப்படின்னு நான் நினச்சேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இருதயம் நல்லா இல்லைன்னா அவன் அடுத்தவனுக்கு தான் பொண்டாட்டிக்கு கூட என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். ஆனால் உண்மை உள்ள உத்தரவாதம் உள்ளவனிடத்தில் அந்த வார்த்தையை தேவன் அவன் இருதயத்தில் போட்டானா அவன் உண்மையாய் போய் ஜனங்களுக்கு பிரசித்தம் பண்ணுவாங்கிறதுனால தான் மெய்ப்பனை உத்தரவாதம் உள்ளவனை தெரிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் உண்மை உள்ளவனாய் உத்தரவாதம் உள்ளவனாய் தேவனுடைய சன்னிதானத்தில் காணப்பட்டால் தேவனுடைய நற்செய்தியை நம்முடைய இருதயத்தில் போட்டு என் இயேசு திரும்பவும் வரப்போகிறார் என்கிற நற்செய்தியை நம்ம ஜனங்களுக்கு சொல்லுவோன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் அவருடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்ப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இரண்டாம் வருகையிலே அவர்கள் காணப்படுவார்கள், அந்த இரண்டாம் வருகையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த முதல் வருகையை இந்த மெய்ப்பர்கள் அனுபவித்ததுக்கு காரணம் அவர்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருந்ததினாலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவங்க தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். ஆமென். அவரை துதிக்கிற ஜனங்கள், ஆர்ப்பரிக்கிற ஜனங்களாய் அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆமென். தேவனை தங்கள் நடத்தின பாதைகள் எல்லாவற்றுக்காகவும் துதிக்கிற ஜனங்களாய் இருக்கணும். அவருக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை அந்த சாஸ்திரிகள் சொல்ல வேண்டிய விஷயத்தில் ஒரு காரியத்தை நான் மறந்துட்டேன். இந்த சாஸ்திரிகள் ஆண்டவரை பார்த்து சந்தோஷப்பட்டு வணங்கி எல்லாம் பண்ணதுக்கு பின்பு தேவ தூதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கப்படுகிறாங்க. அவங்க எச்சரிக்கப்பட்ட உடனே அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அவங்க தங்களுடைய வழியை மாற்றிட்டு அவங்க தேசத்துக்கு அவங்க திரும்பி போனாங்க சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ராஜாவுக்கு அவங்க என்ன செய்யலை, பயப்படலை.
மனித சத்தத்துக்கு, மனித அதிகாரத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, தேவ அதிகாரத்துக்கு அவர்கள் கீழ்ப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம மனித அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல, தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய வழியை மாற்ற வேண்டிய இடத்துல நம்ம மாற்றணும், நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும், நிற்கக்கூடாத இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மெய்ப்பர்களும் அதே போல உத்தரவாதம் உள்ளவர்களாய் நற்செய்தியை பரப்புகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். நற்செய்தியை பரப்புகிறவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால் இந்த மாதத்தில் தேவனுடைய 2ஆம் வருகையை நாம் காண்கிறவர்களாய், அதில் பங்கெடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக சிமியோனை குறித்து பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல சிமியோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சிமியோனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனுமாய் இருந்தான். நீதிமானா இருக்கிறது ஒரு புறம். ஆமென். வேத பாரகர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம், நாங்கள் உபவாசிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் பிரமாணங்களை நம்ம கை கொள்ளுகிறோம், நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம். ஆனால் தேவ பக்தி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கான்னா அது கொஸ்டின் மார்க் தான். தேவ பக்தி என்பது என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு பயம் இருக்கும், அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் இல்லைன்னா தேவ பக்தி அவரிடத்தில் இல்லை என்பது தான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவன் இருதயத்தில் உண்மை இருக்க அவர் விருப்பப்படுகிறார். நம்ம தியானிச்சிருக்கோம், நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம அதை விட்டுட்டு வெளில போவோம். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாக அவன் இருந்தான். 2வது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். ஆமாம், அப்போ தேவனுடைய ராஜ்யம் கடந்து வருகிறதற்கு, தேவனுடைய ஆளுகை வெளிப்படுகிறதற்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நீதிமானாய் நடந்து கொள்கிறது மாத்திரமல்ல, சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவ பக்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் வருகிறதற்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். காத்திருக்கிறவர்கள், அது காத்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம். இந்த காலை வேளையில் இதை தியானிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஆனால் நம்மளுடைய இறுதியும் அதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆண்டவருக்கு நமக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியாது. என்னுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. ஒரு வீடு வாங்கணும்னு பிரயாசப்படுறோம், வீட்டுக்காக டெபாசிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எப்பண்டா அந்த டேட்டு வரும், எப்பண்டா அதை செட்டில்மெண்ட் ஆகி நம்ம கீயை கையில் எடுப்போம், எப்பண்டா அந்த காரியத்தை செய்வோம், எப்பண்டா அந்த காரியத்தை செய்வோம். ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா, ஐயோ இன்னும் 1 மாதம் தான், இன்னும் 2 மாதம் தான், இன்னும் 1 வாரம் தான் அப்படின்னு ஒரு காரியம் நிச்சயம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. காத்திருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கடினமான காரியம். அதே இன்ட்ரெஸ்ட்டு எதில் இருக்கணும்னா, இயேசு ராஜா வருகையில் இருக்க வேண்டும். என் இயேசு ராஜா வரப்போகிறார், இதோ வாசல் அருகே வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்கு காத்திருந்தா அந்த 2ஆம் வருகை நம்ம பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிமியோன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர அவன் காத்திருந்தான். ஒரு இரட்சகர் வெளிப்பட போகிறார், அந்த இரட்சகரை என் கண்கள் காணப்போகிறது, அந்த இரட்சகர் மூலமாக இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ஆறுதலுக்கு வர இருக்கிறது, ஒரு பாவ மன்னிப்பு வர இருக்கிறது, ஒரு மீட்பு உண்டாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய ஒரு விடிவெள்ளியின் நட்சத்திரம் வந்திருக்கிறார் என்கிற ஆறுதலுக்காக அவன் காத்திருந்தான். அதை காணும் வரைக்கும் நீ மரணம் அடைவதில்லை என்று அவனுக்கு உரைக்கப்பட்டிருந்தது. ஆமென். அதனால அவன் அந்த நாளுக்காக காத்திருந்தான். கடைசி அவன் சொல்கிறான், இப்போ என்னை நீர் சமாதானத்தோடு போக பண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த இரட்சகரை நான் பார்த்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆறுதலை நான் பார்த்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. யாரெல்லாம் அந்த ஆறுதலுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் மரணத்தை குறித்ததான பயத்துக்கு நீங்கி இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மரண பயம் அவர்களை அணுகுவதில்லை. ஆமென். ஏன்னா ஆறுதலின் தேவன் அவர் வந்து விட்டார்.
அவர் என்னை இழுத்துக்கொள்வார், அவர் எனக்கு இளைப்பாறுதலை தருவார், அவர் தன்னோடு என்னை சேர்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆறுதல் வர காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு கன்னியாஸ்திரிகள் போல, புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல மணவாளன் வருகைக்கு ஆயத்தமாய் தங்களுடைய தீவெட்டி அணைந்து போகாதபடிக்கு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்பந்தான் அந்த மணவாளன் நினையாத நேரத்தில் வரும் பொழுது நாம் அவர் இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். ஐயோ வருவேன்னு சொல்கிறாரு, வரமாட்டேக்காரு. அதனால அவர் வர்றதுக்குள்ளே நான் போய் இந்த பாவத்தை பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஒப்புரவாயிடுறேன்னு நினச்சா அது நடக்காது. ஆமென். நினையாத வேளையிலே மணவாளன் வருவார். எப்படி அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்களோ அதே போல் நீங்களும் கைவிடப்பட்ட காரியத்தில் இருந்து விடக்கூடாதபடிக்கு இந்த ஆறுதலான செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிமியோனை போல ஆறுதல் வர, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு 2ஆம் வருகைக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலுக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஆமென். அடுத்ததாக அன்னாள் தீர்க்கதரிசி. ஆமென். அன்னாள் ஒரு தீர்க்கதரிசி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமே ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமாம், இந்த தீர்க்கதரிசி அன்னாள் என்கிற ஒரு பெண், ஒரு விதவை, இந்த தேவாலயத்தில் இருந்தாள். சிமியோனு கூட அவளும் அந்த குழந்தையை கையில் எடுத்து வாழ்த்தி சொல்லி அவளை தேவனை மகிமைப்படுத்தினால், மற்றவருக்கு சொன்னாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு விதவை, இளம் விதவை. அவள் புருஷனோட எத்தனை வருஷம் தான் வாழ்ந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? 7 வருஷம்தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள். அவள் அதிகமாக வாழ்ந்தது புருஷனோட 7 வருஷம்தான். ஆனால் அவள் அந்த வாழ்க்கையில் தன்னுடைய எண்ணத்தை நோக்கத்தை திருப்பாம தேவனுக்காக, அவருடைய வருகைக்காக காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டவளாய் அவள் அந்த இடத்துல காணப்பட்டாள். தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் அவருடைய 2வது வருகையிலே பங்கு கொள்ளுவார். ஆமென், ஹல்லேலூயா. உபவாசித்து, தன்னை உபவாசம் என்பது சும்மா பட்னியாக கிடக்கிறதில்ல, தன்னை ஒடுக்கி தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பது. அவரிடத்துல காத்திருக்கணும். அவருடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு. அவள் சொல்லப்பட்டது, அவள் ஒரு விதவை, புருஷனோடு வாழ்ந்தது 7 வருஷம். ஆனால் அவள் என்னைக்கு உபவாசம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தாலோ அன்னையிலிருந்து அவள் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் 36ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. ஆமென், ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவியத்தை நாம் காத்து கொள்வோமானால், உபவாசிப்போமானால், தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புவோமானால், தேவன் மீது அலாதியான ஒரு அன்பை நாம் வெளிப்படுத்துவோமானால், உலகத்தின் மீது அல்ல, உலக பொருட்களின் மீது அல்ல, உலகத்தினுடைய வாழ்க்கையின் மீது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தின் மீது மேலே ஒரு அன்பு இருக்குமானால், தேவாலயத்திலே அவள் அன்னதினமும் தரித்திருந்தாள். அவள் தரித்திருந்து அந்த உபவாசித்து காத்திருந்ததுனால அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று அவள் புகழப்பட்டாள். அவள் கர்த்தரை பாடி, அவள் அந்நேரத்தில் நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து என்ன செய்தாள்? பேசினாள். அந்த இயேசுவை குறித்து பேசினாள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, ஆமென், அவரை குறித்து பேசுகிறவர்களாய் நம்ம மாறணும். உபவாசிக்கிறது முக்கியமல்ல, காத்திருக்கிறது முக்கியமல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவரை குறித்து பேசுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் இருப்போமானால் அவருடைய 2வது வருகையிலே நாமும் பங்கு கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கடைசியா நான் யாரை குறித்து பேச போகிறேன்னா,
யோவானை குறித்து நான் பேச போகிறேன். ஆமென். லூக்கா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், 41வது வசனம், 80வது வசனம். அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். 41வது வசனம், லூக்கா 1:41. 15 வாசித்தேன், 41. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. 80வது வசனம், அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கும் பொழுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோவான் ஸ்நானகன் எப்படிப்பட்டவன்னா, அவன் முதலாவது கர்த்தருக்கு முன்பதாக அவன் பெரியவனாய் இருந்தான். இந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாய் இருப்பான், பெரியவனாய் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம மனுஷனுக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதுதான் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு கொடுக்குற அங்கீகாரங்கள், பதவிகள் எல்லாமே அது குப்பை. எல்லா பதவிகளும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு நாள் இருக்கும், பதவி இருக்கிறவரையும் ஜனங்கள் உங்களை மதிப்பார்கள், பதவி இல்லைன்னா நாய் கூட நம்மளை மதிக்காது. ஆமென். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் பெரியவனாக இருப்போமானா, ஆமென், ஹல்லேலூயா, மற்ற ஜனங்கள் எல்லாம் அறிக்கையிடுவார்கள். யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பெரியவனாக இருந்தான், பெரியவனாக இருந்தான். ரெண்டாவது, ஸ்திரீகளில் பிறந்தவனிலே அவனை போல பெரியவன் யாரும் என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் இல்லை. ஏன் அப்படின்னா, முதல்ல அவன் கர்த்தருக்கு முன்பதாக அவன் பெரியவனாக இருந்தான். கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் பெரியவர்களாக இருப்போமானால் ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யாரிலும் நம்மளை மிஞ்ச முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பட்டப்பட்டு இருந்தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே பலமாய் அவர் இறங்கி இருந்தார். அவனுக்குள்ள பலத்த அற்புதங்களை அவனை கொண்டு செய்திருந்தார். அவனுடைய வாக்கிலே அவர் வல்லமையை வைத்திருந்தார். அவன் செய்களை வல்லமை உள்ளவனாய் அவன் மாறி இருந்தான். அவனுடைய செய்தியை கேட்டு அநேகர் மனம் திரும்பினார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஞான ஸ்நானத்துக்கென்று, மனம் திரும்புதலுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறவனாய் அவன் மாறினான். ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு மனுஷன் பெரியவனாய் இருந்தான், அவன் உலகத்தில் தன்னை பெரியவனாய் காட்ட மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதிலே அவன் தன்னுடைய கவனத்தை செலுத்துவான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவனிலே அவனை காட்டிலும் பெரியவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், உன்னுடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் தகுதி இல்லை. தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்துவதற்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். எவனுக்கு தாழ்மை இருக்கிறதோ, நான் இல்லை, என் திறமை இல்லை, என் வாக்கு அல்ல, என் செய்கை இல்லை, என் ஞானம் இல்லை, எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இல்லை, ஆமென், ஹல்லேலூயா, எனக்குள்ளே இருக்கிற தேவ திட்டத்தை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்று யார் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியத்தை உயர்த்துகிறார்களோ அவர்கள் எல்லாரிலும் பெரியவனாய் மதிக்கப்படுவார், எல்லாரிலும் பெரியவர்களாய் அவர்கள் எண்ணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வருகையை காண்பார்கள், வருகையிலே பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். இந்த எருசலேம் யூதேயா தேசத்தில் தாவீதின் ஊரில் எவ்வளோ பேர் இருந்திருக்கலாம், எருசலேமை சுற்றி அநேக ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு இல்லாத பாக்கியம், அவர்களுக்கு மற்றவர்களுக்கு இல்லாத பாக்கியம் இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் தன்னை தாழ்த்தினான். எவ்வளவுதான் அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும், அவன் எவ்வளவுதான் பெரியவனாய் இருந்தாலும், தேவனுக்கு முன்பதாக, அந்த இரட்சகருக்கு முன்பதாக அவருடைய வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் தகுதியில்லை என்று தன்னை தாழ்த்தினான்.
தேவ சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தான். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது நமக்கு என்னது? நீதியா இருக்கிறது. அதனால நீ என்ன செய், அதுக்கு இடம் கொடுன்னு சொன்ன உடனே அதற்கு அவன் இடம் கொடுத்தான். இடம் கொடுக்கணும். தேவனுடைய நீதி நிறைவேறுவதற்கு, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தங்களுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், ஊழியத்தில் சொன்னார், பர்சனல் வாழ்க்கையில் சொன்னார்னா அந்த காரியத்தை விட்டு கொடுக்கறதுக்கு நம்முடைய ஈகோ தடையாக இருக்கக்கூடாது, நம்முடைய அபிஷேகம் தடையாக இருக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச வரங்கள், நமக்கு இடத்துல செயல்படுகிற வரங்கள், கிரியைகள் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் நிறைவேறுவதற்கு நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நாம் பெரியவர்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். தயவுசெய்து நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் தேவனை எதிர்கொள்ள நாம் காத்திருக்கிறோம். ஆமென். ஒரு கூட்டம் தேவனுடைய வருகையை எதிர்பார்க்க காத்திருந்தது. நான் எருசலேம் ஜனத்தாரை குறித்தும் யூத ஜனத்தாரை குறித்தும் நான் பேசினேன். அந்த யூத எருசலேம் ஜனங்களுக்குள்ளே இருந்த மரியாளை குறித்து, யோசேப்பை குறித்து, நட்சத்திரத்தை குறித்து, சிமியோனை குறித்து, மெய்ப்பர்களை குறித்து, சாஸ்திரிகளை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்து பேசினோம். இவர்களிடத்திலிருந்து நம்ம எதை கற்றுக்கொண்டோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் இயேசுனுடைய முதலாம் வருகையிலே அவர்கள் பங்கு கொண்டார்கள், அதை அவர்கள் அனுபவித்தார்கள். கிறிஸ்து தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வருகையிலே அவர்கள் பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாறினார்களே. அந்த பங்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும்னா அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த பிறப்பின் மாதத்தை நம்ம கொண்டாடுகிறோம். நம்ம இந்த பிறப்பின் மாதத்தை எப்படி கொண்டாடுகிறோம்? என் இயேசு திரும்ப வரப்போகிறார். ஆமென். என் இயேசு திரும்ப வரப்போகிறார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த எருசலேம் யூதேயா ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பார், தாவீதின் ஊரில் பிறப்பார், பெத்லெகேமிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. அவர்கள் எப்படி எதிர்பார்த்திருந்தார்கள்? இன்றைக்கு இந்த வேதம் நமக்கு சொல்கிறது, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். தன்னுடைய ஜனங்களை அவர் ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும்படியாய் அவர் வரப்போகிறார் என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் அவருக்கு முன்பதாக கடந்து போவதற்கு காத்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதுதான் இன்றைக்குரிய செய்தி. அதனால ஆண்டவரே, நீங்க என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்க என்னை ஒரு யோசேப்பை போல ஒரு நீதிமானாய் மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை யோசேப்பை போல ஒரு நீதிமானாய் மாற்றுங்க. மரியாளை போல ஒரு கிருபை பெற்றவனாய் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு வேணும்ப்பா, அந்த கிருபை எனக்கு வேணும். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்தெடுக்கணும். ஆண்டவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நான் தெரிந்தெடுக்கணும். ஆமென். அன்றைக்கு ஆண்டவரே, அந்த மரியாளை பார்த்து நீங்க சொன்னீங்க, மாத்தாள் இடத்துல சொன்னீங்க, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்தெடுத்தார். என்ன தெரியுமா? அது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவனுடைய சமூகத்தில் களி கூறுவது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாள் கிருபை பெற்றவளாயிருந்தாள். இருந்த கன்னியாஸ்திரிகளுக்குள்ளே அவளுக்குள்ளே அந்த கிருபை எப்படி வந்தது? தேவனை நேசித்ததினாலே. தேவனை நேசித்ததினாலே. நாம் தேவனை நேசித்தால், நாம் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய சித்தைய வாழ்க்கையில செய்கிறதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் நாம் கிருபை உள்ளவர்களாய் மாற தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களாய் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நட்சத்திரங்களாய் இருக்கணும். வழி தவறி போகிறதற்கு ஒரு காரணமாக நம்ம இருந்துடக்கூடாது. நம்முடைய வார்த்தை நிமித்தம் ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய்விடக்கூடாது. கிறிஸ்துவை வெறுத்திடக்கூடாது. நம்முடைய சாட்சி மிகவும் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த தெய்வத்துக்கு நேராய் நம்ம காட்டுகிறவர்களாக இருக்கணும். நம்ம யாருன்னு காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. என் தேவன் யார் என்பதை காட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் ஊழியம் எப்படின்னு நான் காட்டக்கூடாது, நான் யாருன்னு காட்டக்கூடாது. என் தெய்வம் யார் என்று நாங்கள் காட்டணுமே, என் இரட்சகர் யார் என்று நாங்கள் காட்டணுமே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. சாஸ்திரிகளைப் போல எங்களுடைய ஞானத்தை, திறமையை, எங்களுடைய ஆஸ்தியை, அந்தஸ்தை நாங்கள் உயர்த்துகிறவர்களாய் அல்ல, நாங்கள் அதெல்லாம் ஆண்டவரே அது குப்பையும் தூசியுமாய் எண்ணுகிறவர்களாய் நாங்கள் மாறணும்.
ஆமென். உம்மை நாங்கள் தேடியாவது கண்டுபிடிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பைபிள் என்கிற பொக்கிஷத்தை நாங்கள் திருப்பி திருப்பி படித்து ஆண்டவரே இந்த இதில் இருக்கிற புதை பொருட்களை கண்டுபிடிக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாஸ்திரிகளைப் போல உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உத்தரவாதம் உள்ளவருக்கு வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை பார்க்க நாங்கள் ஆசையா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிமியனு போல தேவ பக்தி எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பொய்யான வாழ்க்கை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பொய்யான பக்தி எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் நாங்கள் சுற்றி திரியக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருக்கென்று நாங்கள் முதலிடத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கென்று நாங்கள் முதலிடத்தை கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய நீதி, அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டிய வேத வசனத்தின்படி ஆண்டவரே. முதலாவது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை நாங்கள் தேட நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தேவ பக்தியை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, ஒரு நீதியுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இளைப்பாறுதல் வர காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல் வர சிமியோன் காத்திருந்தது போல ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் மாறணும் ராஜா. ஆமே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்னாலை போல உபவாசிக்கிறவர்களாய், ஒடுக்குகிறவர்களாய் ஆண்டவரே, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேட ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அழிந்து போகிற காரியங்களை அல்ல, அழியாத நித்திய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ கிருபை இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனை போல ஆண்டவரே தாழ்மை உள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எவ்வளவுதான் நீங்கள் எங்களை உயர்த்தினாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், தேவ சித்தம் செய்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி உம்முடைய 2வது வருகைக்கு எங்களை கொண்டு செல்லுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸை நாங்கள் எதிர்பார்க்கலப்பா. இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஆண்டவரே கெட் டுகெதரை நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் பார்ட்டிஸை ஆண்டவரே, கிஃப்ட்ஸை நாங்கள் எதிர்பார்க்கல ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒன்று, என் தேவனுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். என் ராஜாவினுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாய் நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களை கட்டுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். என் குடும்பத்துக்கென்று, என் பிள்ளைகளுக்கென்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய வருகையை எங்களை எடுத்துக்கொள்ளும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன். அவருடைய வருகை வருகிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை நம்மளோடு கூட இருக்கும். இன்றைக்கு நாம் கேட்ட வார்த்தையின்படியே அவருடைய 2வது வருகைக்கு தேவன் நம்மளை பங்குள்ளவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.